குழந்தையை பிரதிஷ்டை செய்வார்கள். ஆனால் எழுப்புதலுக்கு நீங்கள் தேவை, உங்களை தான் பயன்படுத்த போகிறார். எழுப்புதலுக்கு தேவையான முதல் தூண், நீங்கள் உங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ண வேண்டும். யாருக்கு பிரதிஷ்டை? கர்த்தருக்கு. நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற, வளர்ந்துட்டேன், என்ன போய் பிரதிஷ்டை பண்ணவா? உங்களை ஆண்டவர் பெரிய ஒரு முழு நேர ஊழியத்துக்கு என்ன செய்யல, கூப்பிடல. நீ எல்லாம் விட்டுடுவான்னு சொல்லல, எல்லாத்தையும் இழந்துடுவான்னு சொல்லல. உங்களை ஆண்டவருக்கு என்று என்ன செய்யுங்கள், பிரதிஷ்டை பண்ணுங்கள். நீங்கள் பயன்பட வேண்டுமானால், நீங்கள் தேவனுக்காக செயல்பட வேண்டுமானால், முதலாவது நாம் நம்மை அவருக்கு என்று அர்ப்பணிக்க வேண்டும். என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும், பிரதிஷ்டை பண்ண வேண்டும். ஏன் பிரதிஷ்டை பண்ண வேண்டும்? எந்த ஒரு ஆத்மாவையும் உடைக்காமல் தேவன் பயன்படுத்துவது கிடையாது. நம்புறீங்களா? நீங்க உடைக்காம தேவன் என்ன செய்ய மாட்டாரு, பயன்படுத்த மாட்டார். உடைந்த ஒரு பாத்திரத்தை தான் தெய்வம் என்ன செய்கிறாரு, உருவாக்குகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க உடைஞ்சு இருக்கலாம், தொழிலில, வியாபாரத்துல, வேலையில, படிப்புல, உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகளினால நீங்கள் ஒரு உடைந்த ஒரு பாத்திரமா இருக்கலாம். யாருமே விரும்பாத ஒரு பாத்திரமா நீங்க என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த உடைந்த பாத்திரத்தை, யாரும் விரும்பாத பாத்திரத்தை, விரும்பியான பாத்திரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு என்று பிரதிஷ்டை செய்யும் போது இந்த பாத்திரத்தை நிரம்பி வரையும் பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். கைவெட்டலில் சொல்லுவோம்.